மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 14. பெரியப்பாவுக்கு என்னாச்சு பெரியம்மா? ஆதி பதட்டமாக சத்யாவிடம் கேட்டான். ஒன்றுமில்ல ஆதி, பயப்படாத. பெரியப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் பிபி இருக்கு, அவ்வளவுதான் என்றாள் சத்யா. அவன் நம்பாமல் வேணுவை பார்க்க மாதேஷும் அவனைத்தான் பார்த்தான். ஏன் நீ மறைக்கிறீங்க? அவன் தெரிஞ்சுக்கட்டுமே என்றான் நந்து. சித்தப்பா என்றவன் நந்துவின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டான். ஒன்றுமில்ல ஆதி, அக்கா சொன்ன மாதிரியே பெரிய விஷயமெல்லாம் இல்லை. இப்போ பெரியப்பாவுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு என்றாள் பிரியா. மாதேஷும் நந்தினியும் திகைக்க வாட் என்றான் ஆதி திகைப்பாக. நந்து அவனை தன் தோளோடு அணைத்து கொண்டான். வேணு சொல்லத் தொடங்கினான். கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி அண்ணா அடிக்கடி இப்படி மயக்கம் வர்றதா சொன்னார். அதனால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டினோம். அப்போதான் தெரிஞ்சது அவருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு. டெஸ்ட் பண்ணி மெடிக்கேஷன் பண்ண டாக்டர் டேப்லெட் கொடுத்துட்டு, ஆனால் டேப்லெட்டை விட அவரோட மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் சீக்கிரம் சரியாகும்னு சொல்லிட்டாரு. அவர் அதிகம் டென்ஷன் ஆகக்கூடாது, அதிகம் யோசிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சீக்கிரமாக நார்மல் ஆகிடலாம்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா என்றவனின் குரல் கமர அதனை சரிப்படுத்தி கொண்டு கூறினான். சீக்கிரமே ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கு. ஐயோ என்று தன் வாயின் மேல் கையை வைத்து பதறினாள் நந்தினி. மாதேஷின் முகமோ இறுகி போனது. நீங்கள் எப்பவும் கேட்பீங்கல்ல அண்ணா, மாமாவோட மூளை மட்டும் எப்படி ஓவர் டைமில் வேலை செய்யுதுன்னு. அப்படி செஞ்சு தான் இந்த நிலமையில வந்து நிற்கிறாரு என்றாள் மித்ரா. அது என்ன மிஷினா? இத்தனோட சைஸில் இருக்கிற ஒரு பாகம் தானே. எவ்வளவு தான் அதுவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதுக்கு வேலை கொடுக்க முடியும். ஆனால் மாமா அப்படியா பண்ணாரு? ஒரு 25 வருஷம் இருக்குமா? அதுக்குள்ளே அவர் மூளையை எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ அது தன்னோட வேலையை காட்டுது, அவ்வளவுதான் என்றாள் நித்யா கலங்கிய விழிகளோடு. எல்லாத்தையும் தானே யோசித்து தானே மனசில் போட்டு உழப்பிக்கிட்டு எதையாச்சும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் செஞ்சது இல்லை. சத்யாவின் குரல் உடைந்து கண்கள் நீரை பொழிந்தன. தன் குரலை செருமி சரிப்படுத்தி கொண்டு கூறினான் வேணு. இப்போ பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. ஏதாச்சும் ரொம்ப யோசிச்சாதான் பிரச்சனையே. அதனால தான் நாங்கள் அவரை எதுக்கும் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கிறோம். ஆனாலும் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. சாரி, அதுக்கு காரணம் நான் தான் மெல்லிய குரலில் கூறினான் மாதேஷ். எல்லோரும் திகைத்த அவனை பார்க்க, நிதிஷ் அஸ்விதாவை லவ் பண்ணுறான். அதை பற்றி அண்ணன்கிட்ட முன்னையே சொல்லிட்டோம். உங்ககிட்ட பேச சொல்லி கேட்டோம். ஆனால் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நீங்கள் வேற பையனை அவளுக்கு பார்க்கவும் அவரால் அதை தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். நந்தினியும் மெல்லிய குரலில் கூறினாள். திகைத்தான் வேணும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நிதிஷுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் ஏன் எங்ககிட்ட முன்னாடியே கேட்கல என்றான் வருத்தத்தோடு. அதானே, நீங்கள் கேட்டால் நாங்கள் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னா சொல்ல போகிறோம். எங்களுக்காக எவ்வளவு பண்ணியிருக்கீங்க. மாமாவும் அக்காவும் இன்னைக்கு கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். எங்களாலையும் அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதையெல்லாம் விடுங்க. ஆதி இன்னைக்கு இப்படி ஜெயிச்சு நிற்கிறான்னா அதுக்கு முழு காரணம் நீங்களும் நிதிஷும் தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி வேண்டாம்னு சொல்லுவோம்? அம்மா, அதுதான் அங்கே பிரச்சனையே என்றான் ஆதி. எல்லோரும் புரியாமல் பார்த்தனர். நிதிஷ் அவனுக்காக அவனை பிடிச்சு அஸ்வியை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அவங்க பண்ணதுக்கு கைமாறா இல்லை. அதனால தான் அவங்க 3 பேருமே தயங்கி உங்ககிட்ட கேட்கல. என்னையும் அப்படி சொல்லித்தான் தடுத்து வச்சிட்டான். அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமாடா? வேதா கேட்டாள். ஆமா சித்தி, நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேடா நவநீதன் வருத்தத்தோடு கேட்டான். அதுதான் சொன்னேனே சித்தப்பா, நிதிஷ் என்ன தடுத்துட்டான்னு. இப்போ பெரியப்பா சம்மதம் சொன்னதுனால தான் நான் டக்குன்னு அப்படி பேசினேன் என்று சொல்லி நிகழ்ந்ததை கூறினான் ஆதி. மாதேஷ் அமைதியாக இருந்தான், எதுவும் பேசவில்லை. எல்லாம் எங்களால் தான். எங்களுக்கு முன்னாடியே இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் மித்ரா எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்றாள் நந்தினி. விடு நந்தினி, அதெல்லாம் எதுவும் இல்லை, சரியாகிடும். கொஞ்ச நேரம்தான், தூங்கி எழுந்தால் நார்மல் ஆகிடுவார். எதுக்கு பயப்படுற என்று சத்யா அவளை சமாதானம் செய்தாள். இல்லை அண்ணி என்று நந்தினி மீண்டும் ஏதோ சொல்ல வர அவள் கையை பிடித்து நிறுத்தினாள் சத்யா. நந்தினி, அப்படின்னு பார்த்தா முதல் தப்பை நான் தான் ஏற்றுக்கணும். என்னால் தானே அவர் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தார். விரக்தியான புன்னகையோடு கேட்டாள் சத்யா. சத்யா அதட்டலாக வந்த குரலில் எல்லோரும் திரும்பி பார்த்தனர். தன் வேட்டி நுனியை தூக்கி பிடித்தவாறு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் முரளி. மாதேஷ் கலங்கும் விழிகளோடு அவனை பார்த்தான். தான் முதலில் பார்த்தவனுக்கும் இப்பொழுது இருப்பவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம். தன் உடலை பற்றி எதுவும் கவலை கொள்ளாமல் சாதாரண ஒரு ஆளாக இருந்தவன் இப்பொழுது உடற்பயிற்சி எல்லாம் செய்து உடம்பை எஃகு போல் வைத்திருக்கிறான்.
நரைத்த முடிகள் மட்டுமே அவன் வயதை பறைசாற்றி கொண்டிருந்தன. ஆனால் அப்போது மூளையில் இருந்த பலம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டதே. எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அசால்ட்டாக யோசித்து டீல் செய்துவிடும் அவன் இனி அதிகம் யோசிக்கவே கூடாதா? இது என்ன கொடுமை? இதுதான் காலத்தின் நிந்தனை என்பதா? இவனை மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதித்து கொண்டே இருக்கிறார்? அவன் மனதில் வேதனை குடிக்கொள்ள முரளியையே பார்த்து கொண்டிருந்தான். அதற்குள் அவனை நெருங்கி வந்து விட்டிருந்தான் முரளி. சட்டென அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டான் மாதேஷ். மாமா என்றவனின் குரல் மொத்தமாக உடைந்து விட்டது. வெடித்து அழுதான். திகைத்து போய் அவனை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க கிரியோ இமைக்க மறந்தான். தன் அண்ணனின் மேல் லாரியை விட்டு ஆக்சிடென்ட் செய்ய சொன்ன ஒருவன் இன்று அவரின் சின்ன மயக்கத்திற்கு இப்படி உடைந்து அழுவதை பார்க்கவே அவனுக்கு மனம் பிசைந்தது. எல்லாவற்றையும் செய்துவிட்டு எதுவுமே திரும்ப எனக்கு வேண்டாம், எல்லாமே என்னோட கடமை என்று சொல்லியே எல்லாரையும் அடக்கி தனக்குள் வைத்து கொண்டு விட்ட தன் அண்ணனை பெருமையாக பார்த்தான் அவன். சாரி மாமா, உன்னோட பாடி கண்டிஷன் தெரியாம நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். சச்சே, என்ன மச்சான் பேசுற நீ? அதட்டினான் முரளி. இல்லை மாமா, நானே உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எல்லாத்துல இருந்தும் ஒதுங்கி இரு அப்படின்னு எத்தனை தடவை அட்வைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நானே உன்னை இதில் இழுத்து விட்டு கஷ்டப்படுத்திட்டேன் இல்லை? தன்னிடம் இருந்து மாதேஷை விலக்கி அவன் கண்ணீரை துடைத்து விட்டான் முரளி. அச்சச்சோ, என்ன மச்சான் இது? உனக்கு அழையெல்லாம் தெரியுமா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே என்று கிண்டலாக கேட்டான். பின் அவனை தன் கையோடு இழுத்துச் சென்று சோஃபாவில் அமர்த்தி தானும் அவன் அருகில் அமர்ந்து கொண்டான். ஒன்றுமே இல்லை மச்சான், சாதாரண விஷயம் இது. வயசானா எல்லாருக்கும் வர்றது தானே. இந்த சுகரு, பிபி, தைராய்டு இப்படி ஏதாச்சும் ஒன்று நம்ம உடம்புக்குள்ளே வந்து தான் வயசாயிடுச்சுன்னு காட்டுது. இதை யாரு உனக்கு இப்படி பெருசாக்கி பயமுறுத்தினது என்றவாறே அவன் வந்து நின்ற கிரியின் கையை பிடித்து இழுத்து மற்றொரு பக்கம் அமர்த்தி கொண்டு அவன் காதை பிடித்து திருகினான். இவன் செஞ்ச வேலைதானே இது, எனக்கு தெரியும் என்றான். ஐயோ மாமா என்று வேதா ஏதோ சொல்ல வர அவளை தீயாக முறைத்தான் நவநீதன். வேதா சொல்ல வந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.